வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிப்ரவரி மாதத்துடைய வாக்குத்தத்த வசனமாக ஆண்டவர் நமக்கு ரோமர் எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனத்துல கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். நம்ம வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, இந்த மாதத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் கொடுத்தார், எல்லாவற்றையும் நான் அருளுவேன் அப்படின்னார். ஆமென், அல்லேலூயா. சத்தமொரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிறவர் என்றால் தருகிறவர். ஆமென். சங்கீதம் 138:8 பார்க்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்ப இதே வார்த்தையின் அடிப்படையில பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த மாதத்துல நிச்சயமாக நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவர். எதை கொடுப்பார், எதை கொடுத்தார்? இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு கொடுத்தாராம். யார கொடுத்தாரா? குமாரனையே நமக்கு கொடுத்தார். குமாரனையே கொடுத்தார் என்று நம்ம பார்க்கும் பொழுது மற்ற எல்லாவற்றையும். அப்ப நமக்கு எது தேவை? குமாரன் தான் மிக முக்கியமான தேவை. மனுக்குலத்துக்கு யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மிக முக்கியமான தேவை என்பதை அறிந்த தேவன் அந்த தேவையவே கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும், அவரோடு கூட இருக்கிற மற்ற எல்லாவற்றையும் நான் அருளாதிருப்பது எப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். இந்த காலை வேளையில, இந்த மாதத்துல உங்களுடைய மற்ற தேவைகளை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், தயவு செய்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் சகலத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 6:33 நம்ம வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். அப்ப எல்லாவற்றையும் அவர் தருகிறவர் என்றால் இவைகள் எல்லாம் அப்படிங்கிறப்போ 3 முக்கியமான காரியத்தை குறித்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். 3 முக்கியமான காரியம். 1, உணவு, உடை, அப்புறம் இருப்பிடம். உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3 காரியங்களை நான் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னா, நல்லா கவனிங்க. நமக்கு எது தேவையோ, எது திருப்தியானதோ, எது போதுமானதோ அதை அவர் நமக்கு தர வல்லவர். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு படி அளவுக்கு அவங்க மன்னாவை பொறுக்கிற அளவுக்கு கர்த்தர் திருப்தியா வச்சிருந்தார். ஆமென், அல்லேலூயா. யாருக்கும் சோறு பத்தல, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு என்ன செய்யல, போய் பொறுக்காதவங்களுக்கு கிடைக்கல. உண்மையா அந்த திருப்தியா எடுத்தவங்களுக்கு அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு நாளும் திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை. 40 வருஷம் வனாந்தரத்துல கூட திருப்தியாய் அவங்க வாழும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். அப்படி இருக்கும்போது நமக்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் சந்திக்காமல் இருப்பது எப்படி? நிச்சயம் சந்திப்பார். ஆமென். பாருங்க, உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தான் என்ன செய்யறாங்கன்னா, தேவைகளுக்குள்ளாக நம்மளை தூக்கி நம்ம போட்டுக்கிட்டோம். எனக்கு என்னுடைய தேவைகள் இவ்வளவுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த இத்தனை தேவைகளுக்குள்ளாக நம்மளை தூக்கி உள்ள போட்டுக்கிட்டோம். ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை அனுதினம் சந்திக்க வல்லவர். நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய தேவைகள் சொல்லி கர்த்தரா வச்சிருக்கிற தேவைகள் அதை சந்திக்க வல்லவர் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு சர்க்கிள் போட்டு வச்சிருக்கிறார். நம்ம அந்த சர்க்கிளுக்கு வெளியே நம்ம ஒரு பெரிய சர்க்கிளை போட்டு வச்சிருக்கோம். எனக்கு இவ்வளவு இஎம்ஐ இருக்கு, எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, இவ்வளவு விதமான காரியங்கள் இருக்கு, இத்தனை காரியம் நான் செய்யணும், இது செய்யணும்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய வட்டத்தை போட்டு, ஆண்டவர் போட்ட வட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா கொடுத்துட்டு இருப்பார். அவர் போட்ட வட்டத்துல ஒரு நாளும் என்ன இல்லை, ஒரு குண்டு மணி கூட தவற கரெக்டா எல்லாம் கொடுத்துட்டு இருப்பார். ஆனா நம்ம அதை காட்டிலும் ஒரு பெரிய வட்டத்தை போட்டு, எனக்கு இதெல்லாம் இன்னும் வரல, கிடைக்கலன்னு நம்ம சொன்னோம் என்று சொன்னால், இந்த வட்டத்தை போட வைத்தது ஆண்டவர் அல்ல, பிசாசு நம்ம வாழ்க்கையில.
தேவனுடைய சித்தத்துக்கு மீறி ஒரு பெரிய வட்டத்தை போட்டு அதுக்குள்ள நம்ம தேவைகள் பெருசுன்னு காமிச்சு நம்ம அதுல அகப்பட வச்சு கர்த்தர் மேல அவர் நம்மளோட தேவைகளை சந்திக்க வல்லவர் இல்லை என்கிற ஒரு அவநம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நம்ம தேவையின் அளவை பிசாசுதான் நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சு வச்சிருக்கான், பெருக்கி வச்சிருக்கிறான். நாமும் அவனோடு கூட இணைஞ்சு என்ன செஞ்சுட்டோம், நிறைய நேரம் நம்ம தேவையின் அளவை பெருசா போட்டு வச்சுட்டோம். உண்மையை சொல்ல போனா எது தேவையோ அதை கர்த்தர் நமக்கு பரிபூர்ணமாய் கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் அவர் சொன்னதுல ஒரு நாள் என்ன செய்யல, தவறவில்லை. அப்போ அதுக்கு மேல நமக்கு ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னு நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து அருளுகிற ஆசீர்வாதங்களுக்கு மேல, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற நன்மைக்கு மேல, இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில செய்யற ஆசீர்வாதங்கள் கொடுக்கிற கிருபைகளுக்கு மேல ஒண்ணு தேவைப்படுதுன்னு அது ஒரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கறதல்ல, நாமே தேடிக்கொள்கிறது. அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் நன்மையோ சமாதானமோ நம்ம வாழ்க்கையில வர அது என்னவாய் போய் முடியும் என்று சொன்னா அது நம்ம வாழ்க்கையில சஞ்சலத்திலையும் துக்கத்திலையும் கொண்டு போய் என்ன செஞ்சிடும், விட்டுரும். நம்ம ஒரு தெளிவான ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். என்ன தீர்மானம் என்றால், கர்த்தர் என் தேவையை சந்திக்க வல்லவர். ஆமென், அல்லேலூயா. நானா இழுத்து போட்ட காரியத்தையும் சந்திக்க வல்லவரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் வல்லவர். எப்போ வல்லவர் என்றால், இனி நான் செய்ய மாட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னுடைய எல்லையை நீர் எனக்கு அருளுகிற அந்த எல்லைக்கு மீறி நானே பெருசா போட்டு நான் அதுல மாட்டிட்டே ஆண்டவரே, நான் அதுல இருந்து வெளியே வர விரும்புறேன்னு சொன்னா நிச்சயமாக கர்த்தர் அந்த எல்லையும் நமக்காக அடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய எல்லாவற்றையும் அருளுகிறவர் அவர். இந்த உலக ரீதியான காரியத்தை மாத்திரமல்ல, நான் தேவனிடத்துல ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எதெல்லாம் ஆண்டவரே உங்களால எங்களுக்கு கொடுக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் எப்போது ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கேனால என்ன முடியும். ஆமென், அல்லேலூயா. உனக்கு எப்போது சமாதானத்தை கொடுத்துட்டே இருக்கேனால என்ன செய்ய முடியும், முடியும். உனக்கு எப்போதும் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், பாருங்க, எதுவுமே இல்லைனாலும் சரி சந்தோஷம். தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை உனக்குள்ளாக வைத்திருக்க எனக்கு முடியும். அதனாலதான் தாவீது ரொம்ப அழகா கேட்கிறார், ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை என்று என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல எல்லாவற்றையும் அருளுகிறவர், ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அருளவர். ஆமென், எல்லா நன்மைகளையும் கொடுக்க அவரால முடியும். இன்னும் சொல்ல போனா வரங்களை தர அவரால முடியும், கனிகளை கொடுக்க அவரால முடியும். இந்த பூமியில நீங்க சர்வை பண்ண, ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீங்க வாழ, எல்லாவற்றையும் செய்ய அவரால முடியும். ஆமென். அவர் கொடுக்கிறவர், தருகிறவர். நீங்க கேட்டு பெற்றுக்கோங்க. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த 28 நாளும் இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை என் கண்கள் காணும்படி, என்னுடைய சரீரம் உணரும்படி, என் மனசு அதை பெற்றுக்கொள்ளும்படி, என்னுடைய இருதயம் அதை ஆண்டவரே ஆவலாய் பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு என்ன செய்யுங்க, நீங்க கிருபை செய்யுங்கன்னு நீங்க ஜெபிச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக கர்த்தர் இந்த மாதத்துல உங்களோட அத்தனை தேவைகளையும் சந்திக்க வல்லவர். உங்களுக்கு சந்தேகம்னா இந்த மாதத்துடைய தேவைகளை இன்னைக்கு வீட்டுல போய் என்ன செய்யுங்க, அழகா எவ்வளவு தேவையோ, பண தேவையா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளா இருந்தாலும் சரி, சரீர தேவையா இருந்தாலும் சரி, எழுதி வச்சு நீங்க பாருங்க. இந்த மாதத்துடைய முடிவுல நீங்க சாட்சி சொல்லுவீர்கள், கர்த்தர் நான் எண்ணுவதற்கும் நினைத்ததற்கும் மிகவும் அதிகமாய் எனக்கு செய்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவர். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் எல்லாவற்றையும் அருளுகிறவர், எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு எல்லாம் செய்ய அவரால் முடியும் என்று விசுவாசத்தோட